நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தற்போது வரை தீபம் ஏற்றப்படவில்லை என்ற காரணத்தினால் அங்கு மலையில் பாதி வரை ஏறி தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்து முன்னணி அமைப்பினர். பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷங்களுடன் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தடுப்புகளை அமைத்தும் அந்த தடுப்புகளை தாண்டியும் அங்கு மோதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கோயில் தரப்பில் வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டுவிட்டது என்று விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். முதலில் இந்த வழக்கின் பின்னணி என்ன, நீதிமன்ற உத்தரவு என்ன, வழக்கை தொடர்ந்தது யார், அவர்களின் கோரிக்கை என்னவாக இருந்தது, அந்த உத்தரவின் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் மலை உச்சியில் ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தொடர்ந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழக்கில், அதாவது திருப்பரங்குன்றம் மலையின் மேல் உச்சியில் உள்ள தீபத்தூணில், அது தர்காவுக்கு 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த தீபத்தூணில் இந்த வருடம் திருக்கார்த்திகை அன்று கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும், இது திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின்படி திருக்கோவிலில், அதாவது அந்த மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை. அதுபோக அந்த தீபத்தூணில், மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் பொழுது ஏற்படும் இடர்பாடுகளுக்கு தமிழ்நாடு காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் போலீஸ் கமிஷனர் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அவரது தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்று மாலை வரை அதற்கான எந்த ஏற்பாடுகளும் நடைபெறவில்லை என்பதற்காக மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் GR சுவாமிநாதன் அவர்களின் அந்த நீதிமன்ற அறையில் அந்த முறையீட்டை வைத்தார். இன்னும் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என. அதற்கு நீதிபதி GR சுவாமிநாதன் இதை மனுவாக தாக்கல் செய்யுங்கள், உடனடியாக விசாரிக்கிறேன் என கூறினார். அதுபோக இந்த வழக்கு தொடர்ந்திருந்த, ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு தொடர்ந்திருந்த ராம ரவிக்குமார் இதை நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாக கருத வேண்டும். நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த அதிகாரிகள் உத்தரவை சரிவர நடைமுறைப்படுத்தவில்லை, ஆகவே இதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக விசாரிக்க வேண்டும் என கேட்டு அந்த முறையீட்டையும் வைத்திருந்தார். அந்த வழக்கானது மதியம் 5 மணி அளவில் உடனடியாக விசாரணைக்கு வரும் பொழுது நீதிபதி GR சுவாமிநாதன் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளரும் திருக்கோவில், அதாவது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் செயல் அலுவலர் இணை ஆணையர் ஆகியோர் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக, காணொலி காட்சி மூலமாக உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கேட்டிருந்தார். அந்த விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதாவது மாலை 6 மணிக்குள் திருக்கோவில் நிர்வாகம் அந்த மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், இல்லை என்றால் மாலை 6:05 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும், மீண்டும் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறியிருந்தார். அதே போல தீபம் ஏற்றவில்லை, 6 மணிக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றாததால் உடனடியாக மனுதாரர் ராம ரவிக்குமார் அவருடன் சேர்ந்து 10 பேர் மலை உச்சியில் சென்று தீபத்தை ஏற்றலாம். அதற்கு CISF போலீசார், அதாவது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தகுந்த பாதுகாப்பு தர வேண்டும் என உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவின்படி தற்போது அவர்கள் தீபம் ஏற்ற செல்வார்களா என்பது அந்த
அந்த இடத்தில் நடைபெறும் விஷயங்களை வைத்துதான் தெரியும். நீதிமன்ற உத்தரவை பார்த்தோமானால் அதை அதாவது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத அரசு அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு தொடர்ந்திருந்த ராம ரவிக்குமார் மலை உச்சிக்கு 10 பேருடன் சென்று தீபம் ஏற்றலாம். அதற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் CISF போலீசார் அவர்கள் அந்த பாதுகாப்பு படையினர் முழு பாதுகாப்பு தர வேண்டும் என உத்தரவில் சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவில் நீதிபதி GR சுவாமிநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். மாரிசாமி, இப்போ வழக்கமாக ஏற்றும் இடத்தை தவிர்த்து மலை உச்சியின் மேல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இல்லையா? இதற்கு கோவில் நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? தற்போது கோவில் நிர்வாகம் மேல்முறையீடும் செய்திருக்காங்க நீதிமன்றத்தில். அவங்களோட அப்ஜெக்ஷன் என்னவா இருக்கு? திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் மலை உச்சியின் மேல் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. கோவில் நிர்வாகம் வழக்கமாக ஏற்றும் இடத்தில் ஏற்றப்பட்டது என்று விளக்கம் அளித்தது. இந்த தள்ளு முள்ளுவையும் மீறி இந்து அமைப்பினர் மலை உச்சியின் மேல் தீபம் ஏற்றியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். என்ன நிலவரம்? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்த போதும் வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலில் இந்த கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டதால் இந்த இந்து அமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்போது மலை ஏறி நாங்களே மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிறோம் என்று பாதி படிக்கட்டு ஏறி வந்துவிட்டனர். தற்போது பாதியிலேயே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு துணியை எடுத்து அவர்கள் பற்ற வைத்து அதை நாங்கள் தீப ஒளியாக மாற்றுவோம் என்று பற்ற வைத்தனர். தற்போது காவல்துறையினர் அவர்களை துண்டுக்கட்டாக இங்கிருந்து கீழே இறக்கி வருகின்றனர். இருந்த போதிலும் அவர்கள் நகராததால் இடையே தள்ளுமுள்ளானது லேசான தள்ளுமுள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் அடுத்தடுத்து 2வது 3வதாக துணிகளை எடுத்து பற்ற வைத்தும் வருகின்றனர். தற்போது ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த திருப்பரங்குன்றம் மலை வழக்கை தொடர்ந்த மனுதாரர் 10 நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிற்கு சென்று கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் அதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இருந்த போதிலும் தற்போது இந்த இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் காவல்துறையினர் தடுத்து வைத்திருந்த அனைத்து அகற்றி எறிந்துவிட்டு தற்போது இந்த மலை உச்சிக்கு நாங்கள் செல்வோம் என்று பாதி மலையில் அமர்ந்து படிக்கட்டுகளில் அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒன்றாக அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த துணிகளை எடுத்து நாங்கள் மேலே ஜோதி ஏற்றுவோம் என்று இந்த துணிகளை பற்ற வைப்பதை நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் முடிந்தவரை அவர்களை தூக்கி இங்கிருந்து சென்றுப்பட்டாக அப்புறப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். இந்த மலை விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் காவல்துறையினருக்கும் இந்த இந்து அமைப்பினருக்குமான தள்ளுமுள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.